ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அண்ணா எதுக்கு அரசியலுக்கு வந்தார், அவர் நோக்கம் என்ன, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூப்பர் அண்ணா. எல்லாம் கேட்குறப்ப நல்லா தான் இருக்குது. எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ திமுக இவ்வளோ பிரச்சனை பண்ணியும் எங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் சங்கீதா அக்காவை பற்றி ஒரு நிமிஷம் கூட அண்ணா யோசிக்காமல் பொது வெளியில் த்ரிஷா மேடமை கூட்டிகிட்டு வந்துட்டு அதால் எவ்வளோ மன உளைச்சல் பார்க்குற எங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிவிட்டு அது மக்கள் மத்தியில் என்ன பேசுவாங்க அப்படின்னு அந்த ஒரு இதுவே இல்லாமல் எங்கள் தலைவர் இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் போஸ்ட் போடுறோம், அண்ணன் இப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த போஸ்ட் இந்த நிகழ்ச்சி நடந்ததை பார்க்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி அண்ணன் லைஃப்பில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதையும் ஜெயம் ரவி பண்ணுறதையும் ரெண்டும் சேமாக ஒன்றா தான் இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸே இல்லை. எல்லாரோட லைஃப்லேயும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ப்ராப்பராக சால்வ் பண்ணிட்டு தானே இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளாக கூட்டிகிட்டு வரணும். இது கூட்டிகிட்டு எங்களுக்கு நாங்கள் அண்ணனை பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க மக்கள் எங்களை கொஸ்டின்ஸ், இப்படிப்பட்ட ஆளுக்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் போடாதீங்க, பெண்ணை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்போ கேட்குற எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எத்தனையோ வீடியோஸில் உங்களுக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக டெசிஷன் எடுங்க. வணக்கம் அண்ணா. என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது ஏன் லைஃப்லயே நடந்திருக்கு. பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்ன வேணா திட்டிக்கோ, தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இங்க முதலமைச்சர் செய்யக்கூடிய தவறுகளை சொன்னா நம்மள திசை திருப்பி விடுவாங்க. நம்மள திசை திருப்புறதுக்காக தான் நமக்குள்ளேயே பல பிரச்சனைகளை உருவாக்குறது, பல அவதூறுகளை கிரியேட் பண்ணுவது. அது ஒரே வார்த்தையில சொல்றாரு, என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், அவ்வளவு ஒத்து கிடையாது, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மக்களோட பிரச்சனைங்க போராடுங்க, ஃபீல்டுக்கு போங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மனுஷனை போட்டு இவ்வளோ அடிக்கிறியே, கட்சிக்காரங்க கூட்டம் போட்டா போலீஸ் வச்சு அடிக்கிறியே, சினிமா படத்தை ரிலீஸ் பண்ண உடலையே அவரை பர்சனலாவும் ஒரு தன்னுடைய குடும்பத்தை வச்சு அசிங்கமா பேச வச்சாங்களே, இதெல்லாம் இப்ப மட்டும் நடக்கல, எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. இதெல்லாம் குடும்பமா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸ் இல்ல, மெத்தட்ஸ். அதெல்லாம் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டதையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுச்சோ, என்னெல்லாம் ஒரு சொல்லி 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 திட்டினாங்களோ, அதெல்லாம் மக்கள் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அவதூறுகளை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்டு 1977 வெற்றி பெற்றாரோ, அதே மாதிரி அம்மா அவர்கள் எப்படி 1997 வெற்றி பெற்றார்களோ, 2026 தமிழகத்தின் முதல்வராக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்துல பொதுக்குழுல இறங்கி பேசிட்டு அப்பதான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமா இல்ல, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலயும் 3ஆம் ஆண்டுலயும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்ல கரூருக்கு அப்புறம் நான் பேசினது எதுவுமே கோவமா இல்ல, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும், இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தை கூடிய பேசிய பேச்சுகள் மக்களுக்கிட்ட பயங்கரமா எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்துல யாரும் சம்பந்தம் இல்லாம என்ன கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும், யார் யாரெல்லாம் திட்டி இருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கும் பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளவு தொல்லை.
இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.